வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சொரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போறோம். 1/2 கிலோ சொரக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய மேல் தோலை லைட்டா சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். சொரக்கால விதைகள்லாம் பிஞ்சா இருக்கிறதுனால நம்ம விதையோடய சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை விதை முத்தலா இருந்தா அந்த விதையை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இந்த கூட்டை இன்னைக்கு நம்ம குக்கர்ல பண்ண போறோம். 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சொரக்காய்க்கு 100 கிராம் பாசிப்பருப்பு சரியா இருக்கும். இந்த குக்கர்ல சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மிதமான தீயில வச்சு இந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கங்க. பாசிப்பருப்பு வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த பருப்பை கழுவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இது கூட 5-6 கட் பண்ண சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்புறமா இந்த சைஸ்க்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால மிளகாத்தூள் இந்த அளவு போதும். இப்ப நம்ம சேர்த்திருக்கிற பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச சொரக்காயை சேர்த்துக்கலாம். சொரக்காயை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சொரக்காயை அப்படியே விட்டுருங்க, கிண்டியும் விட வேண்டாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஒரு விசில் வந்துருச்சு. சொரக்காயும் வெந்துருச்சு, பாசிப்பருப்பும் கரெக்டா வெந்திருக்கு. இப்ப இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கூட்டுக்கு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வேக வச்ச சொரக்காய் பாசிப்பருப்பை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சைட் டிஷ்ஷா வச்சுக்கிற மாதிரி இருந்தா இந்த கன்சிஸ்டன்சி கூட்டுக்கு சரியா இருக்கும். ஒருவேளை நீங்க சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருங்க. இது இந்த தாளிப்போட சேர்ந்து ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும். நம்மளுடைய கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சுரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டு கூட்டு பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டை மேல் தோலை சீவிட்டு நடுவில் உள்ள நார்லாம் எடுத்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி சைஸ் துண்டுகளா கட் பண்ணி மோர்ல போட்டிருக்கேன். 50 கிராம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். முன்னாடியே இந்த பாசிப்பருப்பை ஊற வச்சிட்டோம்னா நம்ம வேக வைக்கும் போது இந்த வாழைத்தண்டு பாசிப்பருப்பு 2 ஒண்ணு போல வெந்துரும். இந்த வாழைத்தண்டு கூட்டை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தெல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், அடுத்து கறிவேப்பிலை. இதுல நான் 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், 2 பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். 3ஐயும் சேர்த்துக்கலாம். மிளகாய் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு மோர்ல கட் பண்ணி போட்ட வாழைத்தண்டை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பு அதோட தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 பிஞ்ச் பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். வேகும்போது வாழைத்தண்டுல இருந்தும் தண்ணி வெளியில வரும், அதனால தண்ணி இந்த அளவு சேர்த்தா போதும். அடுத்து வாழைத்தண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சீரகம், இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். 2 விசில் வந்துருச்சு. வாழைத்தண்டு பாசிப்பருப்பு ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. இதுல நம்ம இப்ப அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இப்ப மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம கடைசியா போட்டிருக்க இந்த தேங்காய் சீரக கலவை இந்த கூட்டுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், டேஸ்டும் கொடுக்கும். நீங்க உங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கங்க. எனக்கு இந்த அளவு போதும். இது ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும். 1 நிமிஷமாச்சு. நம்ம சேர்த்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிடலாம். நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய டேஸ்டான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சௌசௌ பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போறோம். இந்த கூட்டுல சேர்க்கறதுக்கு ஒரு பொடி வறுத்து அரைக்கணும். அதுக்கு இந்த பேன்ல 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து கருகிராம வறுத்துக்கணும். எல்லாமே வறுபட்டு நல்ல வாசனை வந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதை கொரகொரப்பான பவுடரா அரைச்சுக்கலாம். இந்த பவுடரை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு அடுத்து இந்த இதே ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து விப்பர்ல போட்டு 1-2 உடைச்சுக்கலாம். இந்த மாதிரி 1-2 உடைச்சு நம்ம கூட்டுல சேர்த்தோம்னா சாப்பிடும்போது வேர்க்கடலை கடிபடும் போது அந்த கூட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் சௌச்சவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு 15 நிமிஷமா கழுவிட்டு ஊற வச்ச இந்த பாசிப்பருப்பையும் இதுல சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கட் பண்ண 7-8 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கணும். சேர்த்த பருப்பு காய் எல்லாமே கரெக்டா வெந்திருக்கு, குழையாம. அடுத்து இது கூட நம்ம கோர்ஸா அரைச்ச அந்த பொடி, 1-2 உடைச்ச வேர்க்கடலை, இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நம்ம சௌச்சோவோட பாசிப்பருப்பு சேர்த்து கூடவே வேர்க்கடலையும் நம்ம 1-2 உடைச்சி சேர்த்துக்கிறதுனால இந்த கூட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், 5 பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு அடுத்து இது கூட கறிவேப்பிலை, தாளிப்பை இந்த கூட்டில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. டேஸ்டான சௌச்சோ பாசிப்பருப்பு வேர்க்கடலை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வேர்க்கடலை கூட்டு பண்ண போறோம். இந்த கூட்டு பண்றதுக்கு 150 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். 50 கிராம் வறுக்காத வேர்க்கடலையை 2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா வேர்க்கடலை வேகமா வெந்துரும். 50 கிராம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். பாசிப்பருப்பையும் நம்ம ஊற வச்சிட்டோம்னா நல்லா வேகமா வெந்துரும்.
இப்போ இந்த கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலையையும் பாசிப்பருப்பையும் தனித்தனியாக வேக வச்சுக்கலாம். ஊற வச்ச பாசிப்பருப்பை இந்த பேனில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும், குழஞ்சிடக்கூடாது, நல்லா மலர வேக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேனில் ஊற வச்ச வேர்க்கடலை, முங்குற அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும். நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இந்த வேர்க்கடலை பாசிப்பருப்பு ஒவ்வொன்றும் தனித்தனி டயத்தில் வேகும், அதனால நம்ம தனித்தனியாக வேக வைக்கிறோம். பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த சைடு வேர்க்கடலையும் நல்லா கரெக்டாக சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த வேர்க்கடலையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, இப்போ சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து இந்த உளுந்தும் நல்லா செவந்து வரட்டும். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண வெங்காயம், இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் லைட்டாக பரட்டி விட்டால் போதும். சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்தா போதும், அதுக்கு அதிகமாக சேர்த்தோம்னா கூட்டு வந்து புளிப்பாக இருக்கும். இது கூட கட் பண்ணி வச்சா கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். நான் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த கத்திரிக்காயை வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷமாக வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதில் இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த வேர்க்கடலையோடு சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். திறந்து பார்க்கலாம். வேர்க்கடலையோடு சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பாசிப்பருப்போடு சேர்ந்து மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேகட்டும். 3 நிமிஷமா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நம்மளுடைய கத்திரிக்காய் வேர்க்கடலை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கேரட் கடலைப்பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். 1/2 கப் கடலைப்பருப்பை 30 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துடலாம். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும், குழைய விட்டுறக்கூடாது. ஊற வச்சதுனால 2 விசில்லையே வெந்துருச்சு. நீங்கள் சப்போஸ் பருப்பை ஊற வைக்கலைன்னா 4லேருந்து 5 விசில் வேக வச்சுக்கோங்க. பருப்பு வந்து நல்ல இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சுக்கணும். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீர்னது, 1 காஞ்ச மிளகாய், 2 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது. பூண்டுக்கு பதில் நீங்கள் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட கறிவேப்பிலை கொஞ்சம். இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். 1/4 கிலோ கேரட்டை தோல் சீவிட்டு இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பரட்டி விட்டுட்டு இதில் 1 கை அளவு தண்ணி தெளிச்சிடலாம். மூடி போட்டு இந்த கேரட் வேகட்டும்.
ஓரளவு சாஃப்டாக வேகணும். இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வெந்துட்டு இருக்கும்போது இடையில திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. நான் வந்து பிஞ்சு கேரட்டாக இருந்ததுனால ஒரு கை மட்டும் தண்ணி தெளித்தேன். உங்களுடைய கேரட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா தண்ணி கூட கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. இப்போது கேரட்டு பாதி அளவு வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி வச்சிடலாம். கூட்டுக்கு தேங்காய் விழுது அரைக்கணும். 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேஸ் கொரப்பாக அரைச்சிக்கணும். கேரட் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓரளவு சாஃப்டாக வெந்திருக்கு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி சேர்த்துட்டு வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோடையே சேர்த்துருங்க. இன்னொரு 1/2 கப்போட தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா இந்த கூட்டு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். சாம்பார் தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த பருப்போடு சேர்ந்து கேரட் வெந்துச்சுன்னா இன்னும் நல்லா சாஃப்டாயிரும். இப்போ 5 நிமிஷமாக வெந்து பருப்பு நல்லா இன்னும் சாஃப்டாக வெந்துருச்சு, கேரட்டும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. சேர்த்த சாம்பார் தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இது கூட அரைச்ச இந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இந்த கூட்டு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இந்த அளவு தண்ணி போதும். நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. பொதுவாக கேரட்டில் பொரியல் பண்ணுவோம், பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு பண்ணுவோம். இந்த கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணுற கூட்டு வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூட்டு சாம்பார், ரசம், காரக்குழம்புக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கேரட் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.